ஊர் பேர்லயே ஸ்ரீதேவி மங்கலம் இருக்கு. ஸ்ரீதேவி கூடயே இருக்கு, என் கூட ஸ்ரீதேவி மங்கலமும் என் கூடயே தான் இருக்குது. எப்போதுமே ஸ்ரீதேவி மங்கலத்துக்கு வந்து தான் முதல்ல பிரச்சாரம் போன தடவை ஸ்டார்ட் பண்ணேன். 59,000 சில்லற ஓட்டுல டாப் 10ல என்னை வர வச்சிங்க. திருப்பியும் 5 வருஷம் உங்களுக்காக பணி செஞ்சுட்டு திருப்பி அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். அதாவது நீ ஓட்டெல்லாம் கேட்டு வந்ததெல்லாம் ரைட்டு, நீ இந்த ஸ்ரீதேவி மங்கலத்துக்கு என்ன 5 வருஷத்துல பண்ணேன்னு நீங்க கேட்பீங்கிறதும் தெரியுது எனக்கு. நான் ஸ்ரீதேவி மங்கலத்துக்கு என்ன செஞ்சேங்கிறத நான் இப்ப சொல்றேன். ஸ்ரீதேவி மங்கலத்துக்கு மொத்தம் 6,63,00,000 ரூபாய்க்கு இந்த 5 வருஷத்துல பணிகள் செய்திருக்கேன். மொத்தம் 19 பணிகள் செஞ்சிருக்கிறேன். அதாவது சிமெண்ட் சாலை, சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய மோட்டருடன் கூடிய போர்வெல் மற்றும் பைப் லைன் அமைச்சு கொடுத்திருக்கேன். சிமெண்ட் சாலை, தார் சாலை, பள்ளி வசதிகள், கழிவு நீர் குடியால் வசதி, குடிநீர் வசதிகள், இதர பணிகள்னு மொத்தம் 19 ஒர்க்கு செஞ்சு கொடுத்துருக்கிறேன். மணியாங்குறிச்சிக்கும் ஸ்ரீதேவி மங்கலத்துக்கும் சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கிறேன். அப்புறம் நான் போன தடவை என்ன சொன்னேன், வாக்குறுதி, நான் ஜெயிச்சா எங்க ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா பண்ணி தருவேன்னு சொல்லி சொன்னேன். அதை காப்பாத்தணும்னா இல்லையா? காப்பாத்தினேன். இப்ப இப்பயும் திருப்பி ஒரு வாக்குறுதி கொடுக்க போறேன். தலைவர் தளபதி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை செஞ்சிருக்காரு. அந்த திட்டங்கள்லாம் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைஞ்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மகளிர் உரிமை தொகையாகட்டும், விடியல் பயணமாகட்டும், எல்லாமே பெண்களுக்காகவே பண்ணாரு தலைவர். அதனால பெண்கள் எல்லாரும் அலையா திரண்டு தலைவருக்கு ஓட்டு போடணும். தலைவருக்கு ஓட்டு போடணும்னா எனக்கு ஓட்டு போடணும். எனக்கு ஓட்டு போட்டா தலைவருக்கு ஓட்டு போட்ட மாதிரி. அதனால அனைவரும் ஓட்டு போடணும். இந்த வருட கதிரவனோட வாக்குறுதின்னு என்னை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் நான் ஏற்கனவே சொன்ன ஹாஸ்பிட்டல் இது கண்டினியூ ஆகும். பிளஸ் மணச்சல்லூர் யூனியனு, முசிறி யூனியன் 2 யூனியன் இருக்கு எனக்கு. அந்த யூனியன்ல ஜேசிபியும் ஹிட்டாச்சியும் வாங்கி கொடுத்துருவேன். எம்எல்ஏ ஆபீஸ்ல வச்சிருப்போம். டீசல் போட்டு எல்லாமே நானே இது பண்ணிக்கிறேன். திருப்பி அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க டீசல் போட்டுட்டு திருப்பி கொண்டு வரும்போது எனக்கு ஃபில்லப் பண்ணி கொடுத்துடணும். எதுக்காகனா அன்வான்டா எதுவும் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமு இலவசமா அதை வச்சிருக்கேன். எல்லாருமே எம்எல்ஏ ஆபீஸ்ல பதிவு பண்ணி யூனியனுக்கு அந்த ஜேசிபி ஹிட்டாச்சை வச்சு பொது பணிகள், ஊருக்கு தேவையானது இது கிளீனிங் பண்றது, இந்த மாதிரி இது, அது இல்லாம ஈவன் உங்க பர்சனலுக்கு தேவையானாலும் எடுத்துக்கலாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தூய்மையான குடிநீர் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்றேன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும்
மினரல் வாட்டர் பிளான்ட் போட்டு கொடுக்கப்படும். அந்த மினரல் வாட்டர் பிளான்ட் போட்டு வெளியில வந்து சப்சிடைஸ் ரேட்ல, அதாவது 10 ரூபா 20 ரூபா இருக்கு 30 ரூபா இருக்குன்னா நாங்க சப்சிடைஸ் ரேட்ல 5 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. எதுக்காக மானிய விலையில எதுக்காக அது மாதிரி பண்ணுதுன்னா, அந்த மினரல் வாட்டர் பிளான்ட்டை ரன் பண்ணணும். போட்டு கொடுத்துடலாம், போட்டு கொடுத்த ஒரு பாடம் அதை ரன் பண்ணணும். பிளஸ் அதுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆள் போட்டு அதை ரன் பண்ணணும். இந்த ஊரை சேர்ந்தவரையே போட்டு அதுக்கு இது பண்ணுவோம். அந்த காசை வச்சு இது பண்ணி எல்லாத்துக்கும் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் 25 லிட்டர் கேனு வந்து உங்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.